பகவானோட சேர்ந்து அனுபவித்தால் சுகம், பகவானிடத்திலிருந்து பிரிந்திருந்தால் துக்கம். இந்த நிலை வந்துடுத்துனா தான் ஞானம்ங்கிற முதல் நிலை. பக்தியினுடைய தொடக்கமே இதுதான். இதுக்கு அடுத்தது அவரோட சேர்ந்தா பிரிந்தா சுகம் துக்கம்னு தெரிஞ்சுட்டோம். அதற்குண்டான பிரயத்தனத்தை பண்ணுவோம். மேலே மேலே அவரை காண வேண்டும். என்ன தரிசன சமானாகாரமான சாட்சாத்காரம். அவரை கண்கூடாக பார்க்குமா போலே ஒரு பார்வை. ஆனால் நேர்பார்வை இல்லை, இது மனோபாவம். ஒரு மானச தரிசனம்னு சொல்லலாமா? மனத்தாலேயே கண்ணை மூடினுட்டோம், நம்ம மனக்கண்ணில் அப்படியே பெருமானுடைய உருவம் தெரியுது. திறந்தா தெரியாது, ஆனால் உள்ள அவர் நிற்கிறாப்பிலேயே தெரிகிறதோ இல்லையோ. துருவனுக்கு அப்படிப்பட்ட உருவம் தெரிஞ்சுதான் அதை மறைச்சு பெருமாள் அவர் முன்னாடியே சேவை சாதித்தார். இது தரிசன சமானாகார சாட்சாத்காரம். இதற்கப்புறம் மூணாவது நிலை அவனை வைகுந்தத்தில் அடைந்து அனுபவித்த. இந்த மூன்று நிலைகளும் பக்தி முக்த ஏற்படுறது. பரபக்தி, பரஞானம், பரமபக்திகள். அதே போல ஞான தரிசன பிராப்தி அவஸ்தைகள், அறிகை, காண்கை, அடைகை, இது எல்லாத்துக்கும் தான் அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமா வழி சொன்னார். அந்த பிராமணத்தை பார்த்துட்டோம். கடைசியா பார்த்தது 4வது அத்தியாயத்தில் முதல் பிராமணமான சாகல்ய பிராமணம் வரைக்கும் பார்த்துட்டோம். கீழே பிரஷ்னங்கள்லாம் முதல் தடவை கார்கி கேட்டது, 2ஆம் தடவை கார்கி கேட்டது, அதுக்கப்புறம் உத்தாலகர் கேட்டது. இவ எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு சாக்கல்யர் மறுபடியும் மொத்த கேள்வி கேட்டது. இதெல்லாம் யாக்ஞவல்யர் பதில் சொல்லிட்டார். எல்லாம் எதுக்கு? எல்லாம் ஜனக மன்னவனுடைய அரண்மனையிலிருந்து பசுமாடுகளை ஓட்டி செல்ல. அதற்காகத்தானே இத்தனை பேருமே பேசினான். ஆஸ்வல பிராமணம் பார்த்தோம், ககோள பிராமணம், உஷஸ்தி பிராமணம், ஆர்த்தபாக பிராமணம், புஜ்ஜு பிராமணம் என்ன 5 பேர் ரிஷிகள் கேட்டார்கள். அதுக்கு மேல கார்கி முதல்ல கேட்டார், அடுத்தது உத்தாலகர் கேட்டார், கார்கி மறுபடியும் கேட்டார், கடைசியா யாக்ஞவல்யர் முடிச்சுட்டார். அது அத்தனையும் சூர்யா சந்திரமசௌ விதிருத்தௌ திஷ்டதா ஏஷ பிரசாசனே கார்கி. கார்கி, அந்த தெய்வம் பரபிரம்மத்தினுடைய பிரசாசனத்தால், அதனுடைய ஆணையால் தான் சூரியனோ சந்திரமோ ஹிமாச்சலமோ கங்கையோ ஜகத்தோ பிரகிருதியோ மூலமோ அகங்காரமோ மகானோ, இது இத்தனையும் சங்கல்ப மாத்திரத்தால பிரம்மன் தாங்குறது. பகவான் தாங்குறார்னா ஜகத்தை எத்தால் தாங்குறார்? சங்கல்ப மாத்திரத்தாலே. ஏஷ பிரசாசனே கார்கி, பிரம்மத்தினுடைய பிரசாசனத்தால். பிரகிருஷ்ட சாசனம், வெறும் சங்கல்பம், ஆணை ரூபமான ஞானம். அந்த ஞானத்தினாலேயே இத்தனையும் தாங்கி இருக்கிறார். ததேதம் ஓதஷ்ச புரோதஷ்ச, ஒன்னொன்னு எதோட கோக்கப்பட்டிருக்கு? உண்டையும் பாவும் வேஷ்டியில கோக்கப்பட்டிருக்கா போலே நாம் அத்தனை பேரும் பிரம்மத்திடத்திலே கோக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அர்த்தங்கள் நாமும் பார்த்துட்டோம். இனி இப்போ இந்த பிராமணம், இந்த 4வது த, இந்த பிராமணம் வலது கண்ணில் அக்ஷி புருஷனாக பகவான் எழுந்துருளி உள்ளார். இடது கண்ணில் மகாலட்சுமி சாட்சாத்து ஸ்ரீஹி, அவள் எழுந்துருளி உள்ளார். இந்த 2 கண்ணில் இருக்கிறவர்களும் சேர்த்து வாழுவதற்கு சிறந்த திருமாளிகை வேணும் இல்லையோ, அதுதான் உள்ள ஹிருதயம். அவர்கள் அனுபவிக்கிறதுக்கு உயர்ந்த வஸ்து வேணும் இல்லையோ, ஜீவாத்மா. ஜீவாத்மாங்கிற நல்ல சக்கர பொங்கலே வலக்கண்ணில் இருக்கும் பரமாத்மாவும் இடக்கண்ணில் இருக்கும் மகாலட்சுமியும் 2 பேரும் சேர்ந்து ஹிருதய கமலத்தில் அமர்ந்து கொண்டு இவனை நன்கு அனுபவிக்கிறார்கள். அப்ப அனுபவிக்கப்படுபவன் ஜீவாத்மா, அனுபவிப்பவர்கள் அவர்கள் 2 பேரும். நாம நினைக்கிறோம் பகவானை சேவிச்சுட்டு வந்தோம், இந்த தரம் ஒரு திவ்யதேச யாத்திரை போயிட்டு வந்தோம், நன்னா அனுபவிச்சோம் சொல்லலாமானால் இந்த பிராமணம் கூடாதுங்கிறது. பின் அதுவும் தப்பா? ஏதோ ஊர்ல இருக்கிறத அனுபவிச்சோன்னு சொன்னவனா தப்புன்னு சொல்லும். கோவிலுக்கு போய் பெருமாளை நன்னா அனுபவிச்சிட்டோன்னு சொன்னா என்ன? சொல்லாதே. கோவிலுக்கு போயிருந்தேன், பகவான் என்ன நன்னா அனுபவிச்சார்னு சொல்லும். அதுதான் நீ சொல்ல வேண்டியது. தவிர நீ என்ன அவரை அனுபவிக்க, உனக்கு அவர் அனுபவிக்கணுங்கிற புத்தி கொடுத்தவரே அவர். அது கர்மத்தாலும் காமத்தாலும் மூடப்பட்டிருக்க செய்தே அதை விலைக்கு விட்டு கயத்தை போட்டவரே அவர். முதல்லேர்ந்து நீ நன்னா இருக்கிறதுக்கு முயற்சி அவர் எடுத்துட்டு இருக்கிறச்சே, அப்ப அனுபவிக்கச்சே மட்டும் நீ அனுபவிப்பியான்னா? இப்ப நாம மோட்சம் பெறுகிறோமோ இல்லையோ, ஜீவாத்மா பரமாத்மாவை அடைந்தான்னு சொல்லணுமானால் கூடாதுங்கிறார். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமஹ.